தேவனுடைய பிரசுத்த நாமத்துக்கு கனமும் மகிழ்ச்சியும் சதா காலங்களிலும் உண்டாகிறது. காலை நேரத்திலே தேவன் மீண்டும் நமக்கு ஒரு ஜீவன் சுகத்தோடு மீண்டும் இருக்கைகள் இரண்டு எழுப்பி அவருடைய நாமத்தை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் பிரஸ்தாபப்படுத்தவும் இந்த நேரத்தை அவர் கொடுத்த தயவுக்காக நாம் அவர் இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோட கூட இருந்து அவருடைய ஆவியானவருடைய கணக்கை கொடுத்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி நம் கண்களை திறக்க வேண்டுமாய் கொண்டாடுவோம். இன்றைக்குரிய நாம் பாடமானது தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டு வருகிற பாடங்களைப் போல அநேக நல்ல சத்தியங்கள் நிறைந்த பாடங்களை இந்த காலாண்டிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நம் இருதயங்களில் பிரமாணம் என்ற தலைப்பிலே நாம் படிக்கிறோம். இருதயங்களில் பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரமாணம் கர்த்தருடைய நியாய பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் தேவன் கொடுத்த போது மோசே இடத்திலே அதை கொடுத்து அதை கொண்டு போய் அந்த ஆசிரியத்து கூடாரத்திலே மகாபரிசனத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டியின் உள்ளே வைக்கும்படி அவர் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணமானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு சித்தம். ஆனால் அந்த இருதயத்திலே அது தங்கக்கூடாதபடிக்கு அல்லது அந்த நியாயப்பிரமாணமானது அவருடைய இருதயத்திலே எழுதப்படாதபடிக்கு அவரிடத்துல சில குறைகள் சில தவறுகள் இருந்துருச்சு. ஆக இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்துல அந்த இருதயத்துல நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம படிக்கணும். நம்ம வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சீயோன் மலையின் மேல அந்த பிதாவுடைய நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த ஒரு சிறு கூட்டத்தை அவர் தரிசனத்திலே பார்த்ததாக சொல்கிறார். பிதாவுடைய நாமம் மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய நாமமும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே படிக்கிறோம். பிதாவுடைய நாமம் ஆட்டுக்குட்டியானோட நாமம் ரெண்டு நாமங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனால ரெண்டும் வேறு வேறு நாமங்களா அல்லது ரெண்டும் ஒரே நாமம் தானா அல்லது இவருடைய குணம் வேற அவருடைய குணம் வேற அப்படின்ற மாதிரி இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விக்குரிய ஒரு பாடமாக இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல ஏன் பிதாவுடைய நாமம், அடுத்தது ஆட்டுக்குட்டியானுடைய நாமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். இந்த ரெண்டு பேருடைய பெயர்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது தனித்தனி நாமங்கள் தனித்தனி குணங்கள் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. இதமானவருடைய நெற்றிகளிலே அந்த நாமம் தரிக்கப்படுகிறது என்றால் அதிலே ஒரு குணம் மட்டும்தான் காணப்பட முடியும். ரெண்டு குணங்கள் அதை காணப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிதாவுடைய குணம் வேற, கிறிஸ்துடைய குணம் வேற அப்படின்றது இடம் கிடையாது. கிறிஸ்துவனவர் சொல்லும் பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார்.
ஆகையினாலே என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லும் பொழுது அவருடைய குணத்தை, கிறிஸ்துடைய குணத்தை நம்ம பார்ப்போமானால் அந்த குணமானது பிதாவுடைய குணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதா இருந்துச்சு. அதுல மாற்றமே இல்லை. அப்படியானால் ரெண்டு பேருடைய நாமம் தரித்தாலும் குணம் ஒரே குணம் தான் அங்க இருக்கு. அது பிதாவுடைய குணம் மட்டும்தான். ஆக நாமம் என்பது என்ன பொருட்பட அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமம் என்ற வார்த்தை குணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. குணத்தை அடிப்படையாக வைத்துதான் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதிலே பெயர்கள் வைப்பது அந்த நாட்களிலும் கூட ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தோடு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர்களை வைத்தார். ஆக அந்த பெயர்களை வைக்கும் போது அப்படிப்பட்ட குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிதான் அந்த பெயரை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஆக தேவனுடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அது அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறதா, குணத்தை குறிப்பதாக இருக்கும்போது அந்த குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால் அந்த குணத்தை பற்றி மோசே கேட்கிறார். உடைய மகிமையை நான் காண வேண்டும், தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று மோசே கேட்டபோது அவர் என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் எடுத்தவர்கள் தயவு செய்து வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த 2 வசனங்கள் வேதாகமத்திலேயே நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு வசனம். தேவனுடைய நாமம் என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய அன்பு என்ன, எல்லாவற்றையுமே இந்த 2 வசனங்களுக்குள்ள அடக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அவரை பற்றி நாம மோசே கேட்கும் பொழுது உடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது அவனுக்கு அங்கே அவர் ஒரு காட்சியை காட்டுகிறார். என்ன காட்சியை கொடுக்கிறார்? அவரிடத்துல பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு காரியத்தை மட்டும் தான் அவனுக்கு சொல்லுவார். ஆக அவருடைய மகிமை, அவருடைய நாமம் எல்லாமே மகிமை, அவருடைய நாமம் எல்லாமே அவருடைய குணத்தில் மட்டும்தான் இருக்கு. அந்த குணத்தினுடைய மேன்மையை பொறுத்துதான் அவருடைய நாமம் இருக்கிறது. ஆக நம்ம இந்த வசனத்துல படிக்கும் பொழுது அவர் தயை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர் அப்படின்றத நம்ம படிக்கிறோம்.
அதுக்கு அடுத்த வசனத்துல நம்ம வந்து படிக்கும் பொழுது 7வது வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அப்படின்ற வார்த்தை வரும். அக்கிரமங்களை மன்னிக்கிறவரும் குற்றம் செய்தவர்களை அந்த குற்றம் இராதபடி அவருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவருமாய். இதுதான் அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய குணத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற 2 வசனங்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, தேவனுடைய குணம், பிதாவுடைய குணம், கிறிஸ்துவுடைய குணம் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. அதே குணம் நம்முடைய ஜனங்களிடத்திலும் அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த 10 கற்பனைகளை எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். ஆக அவருடைய குணம் எப்படிப்பட்ட நீதியும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறதோ அந்த நீதியும் பரிசுத்தமா இருக்கக்கூடிய குணத்தை தான் அவர் கற்பனையாக நமக்கு எழுதியிருக்கிறார். ஆக தேவனுடைய கற்பனைகள் என்பது வேறொன்றும் கிடையாது. பிதாவுடைய நாமம் அதில் இருக்கிறது, பிதாவுடைய குணம் அதில் இருக்கிறது, அவருடைய மகிமை அந்த கற்பனையில இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் அந்த கற்பனையில இருக்கிறது. ஆக இந்த காரியங்களை படிக்கும் பொழுது நம்ம 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பிதாவுடைய குணங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தாலும் கூட இந்த வசனத்தின் பிரகாரம் பிதாவிடத்திலே காணப்படுகிற ஒரு காரியங்கள் நம்ம இடத்துல இருக்காது, அது அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவருடைய மகிமையிலே, அவருடைய கணத்திலே, அவருடைய மேன்மையிலே குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பிதாவிடத்துல இருக்கக்கூடிய அவர் அக்கிரமங்களை மன்னித்து குற்றவாளியை குற்றமில்லாதபடி செய்யாதபடி அவருடைய அக்கிரமங்களை, பிதாத்துடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு அவர் அடக்கி கொடுத்திருக்கிறார். என்ன காரியத்தை அவர் சொல்லுகிறார்? பெற்றோர்கள் அக்கிரமங்கள் செய்யும் பொழுது, பாவங்கள் செய்திருக்கும் பொழுது, அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது, அந்த குற்றங்கள் தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமான அந்த காரியங்களை அவர் தண்டிக்கும் பொழுதோ விசாரிக்கும் பொழுதும் அதை விசாரித்து அவர்கள் அந்த கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டு விட்டார்களானா அது அந்த பரம்பரையிலே அது வரவில்லை. ஆனால் அந்த பெற்றோருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தொடர்ந்து பிள்ளைகளிடத்திலே காணப்படும் பொழுது, அந்த பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய சாபங்கள் ஒரு என்னென்ன தண்டனைகளை அவர்கள் வைத்திருந்தார் அது அப்படியே தொடர்ச்சியாக பரம்பரையாக கொண்டு வந்து கொண்டே இருக்கும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய பரம்பரை குணங்கள் வாழ்ந்து ஆதாம் ஏவாளுடைய காலத்திலிருந்து நமக்குள்ள வந்தது. பாவம் செய்து என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் பாவம் செய்ததன் பிறகு அதற்கு முன்பாக வந்த சந்ததிகள் எல்லாருமே அதே ஆதாம் பாவம் செய்த அந்த குணங்களையும் அதே விதமான எண்ணங்களையும் மீறுதல்களையும் தொடர்ந்து நாம அந்த இயல்பான ஒரு பாவத்தன்மையினாலே நாம் செய்து எல்லா மனுஷருக்கும் விதிவிலக்கு இல்லாதபடிக்கு அவர்கள் போதகராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த நிலைமை உண்டு. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னார், என் பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்ட்டு. ஆக இந்த அக்கிரமங்களை மன்னிக்கிறவரும்
மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் பாவத்தை விசாரிக்கிறவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் மட்டும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற குணத்தோட கூட சேர்ந்து நமக்கு வரல. அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். அப்படியானால் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல இருக்கு, அது நம்ம இடத்துல கிடையாது. மன்னிப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேவனிடத்துல நம் மன்னிப்பு கேட்கிறோம். அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று மனுஷன் எடுத்துக்கொண்ட ஒரு துணிகரமான ஒரு காரியம்தான் பாவ மன்னிப்பு செய்து ரோமன் கத்தோலிக்க சபையில கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரு காரியத்தை தவிர்த்து, இந்த ஒரு அதிகாரத்தை தவிர்த்து மீதி தேவனுடைய பிதாவினுடைய குணங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே வரும்பொழுது அந்த குணங்கள் அவர்களிடத்திலே தங்கும் பொழுதுதான் அந்த பெயர்கள், அந்த நாமம், பிதாவுடைய நாமம் அவருடைய நெற்றிகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. நெற்றிகளிலே பிதாவுடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறதும் நெற்றிகளிலே முத்திரையிடப்பட்டிருக்கிறதும் எல்லாமே தேவனுடைய ஜனங்கள் கடைசி நாட்களிலே முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த குணத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவருடைய குணத்தை குமாரன் பெற்றிருந்தார், குமாரனுடைய குணத்தை அவருடைய பிள்ளைகள் ஜனங்கள் பெற்றிருக்கிறார். குமாரனும் அவருடைய ஜனங்களும் சகோதரர்களாக இருக்கிறார். அவர் மூத்த சகோதரராக இருக்கிறார், நாம் இளைய சகோதரர்களாக கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கிறோம். ஆகையினாலே பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரே குணம் இருப்பதுதான் நியாயமான ஒரு. ஆக தேவனுடைய அன்பின் குணங்கள் அவருடைய ஜனங்களுடைய குணத்துல இருக்க செய்யணும்ன்றதுதான் அவருடைய சித்தம். ஆனால் இந்த குணமானது, அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிதாவுடைய குணம், அவருடைய 10 கற்பனைகள், அவருடைய நாமம், அவருடைய மகிமை எல்லாமே ஒன்றுதான். அதுல மாற்றமே கிடையாது, எல்லாமே ஒரே. கொஞ்சம் விளக்கமாக அவருடைய குணங்கள் என்னன்னு விளக்கமாக சொல்லும் பொழுது அந்த நீதியை, அந்த பரிசுத்தத்தை அப்படியே கற்பனைகளாக எழுதி நம்ம கற்பனையை ஆண்டவர் சுருக்கி சொல்லும் பொழுது, தேவநாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக, அது பிரதான கற்பனை. 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாங்க. ஆக அந்த அன்பு அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த கற்பனைகள் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை மன்னிக்கிறதற்கும் அக்கிரமங்களை மன்னிக்கிறதற்கும் குற்றவாளியை அவன் குற்றம் இல்லாதபடிக்கு அவனை பார்க்க வேண்டும் என்றால், அதாவது அவனுடைய பாவங்களை அவன் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஒரு பிள்ளைகளிடத்திலும் அந்த குற்றத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அந்த பரம்பரை குணங்களுடைய சாபங்கள் அல்லது பரம்பரை குணங்களுடைய ஒரு குற்ற விளைவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்களானால், நமக்கு இடைநேர வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இந்த பாவத்தை மனம் திருமண பிள்ளைகள், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் பூசி போயின என்று அந்த நாட்களிலே இருப்பதில்லை. யார் திராட்சை காய் தின்றார்களோ அவர்களுடைய பற்கள் தான் பூசும் என்று வசனம் சொல்லுவாங்க. ஆனால் மனம் திருமண பிள்ளைகளுக்கு அந்த பரம்பரை குணங்களுடைய சாபங்களோ பாவங்களோ சேர்வது எத்தனை தலைமுறைக்கு முன்னால் இருந்து அது வந்துகிட்டு இருந்தாலும் அது வர்றது. ஆனா மனம் திருமண பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார், 1000 தலைமுறை மட்டும் நான் அவருக்கு இறக்கம் செய்கிறேன். மனம் திரும்பினவர்களுக்கு கொடுக்கக்கூட வாக்கு தத்தமும் ஆசீர்வாதமும் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஆக இந்த குணமானது
அவரிடத்திலே தங்க வேண்டும் என்றால் அந்த கற்பனைகளை அவர் எழுதி கொடுத்த போது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கொடுத்த போது, அந்த இடத்திலே அந்த வசனத்தை நான் இப்போது எடுக்க முடியவில்லை. அதை நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், ஜனங்களிடத்திலே நீ கேள், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்ய மனதா இருக்கிறார்கள், செய்வார்களா அப்படின்றத நினைக்கிறேன். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்னபடியே நாங்கள் செய்வோம் அப்படின்ற வார்த்தையை அவர் கொடுக்கிறார். இது அவர் தேவன் செய்த முதலாவது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்களோடு அவர் ஒப்புரவாகி கொண்டார். ஆனால் நம்ம வேதாந்தத்துல 2 உடன்படிக்கைகளை பார்க்கணும். முதலாவது உடன்படிக்கை, 2வது உடன்படிக்கை அப்படின்னு 2 உடன்படிக்கைகள். முதலாவது உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அந்த பிரமாணத்தை அவருடைய இறுதியில் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த குணங்களை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அது முதலாவது உடன்படிக்கை. ஜனங்கள் சொன்ன காரியம் தேவன் சொன்ன பிரகாரமாகவே நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆனால் அவர்கள் அதேபடியே அவர்கள் கடைசி வரைக்கும் மறந்தார்களா என்று பார்க்கும் பொழுது எல்லாவரை பார்க்கிலும் மிகவும் மோசமான காரியங்களை செய்து அவர்கள் அந்த குணங்களை அவர்கள் வெளிப்படுத்தாதபடி போனார்கள். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் ஒரு 2வது உடன்படிக்கையை அவர் கொண்டு வருகிறார். முதலாவது உடன்படிக்கையின்படி அந்த நியாயப்பிரமாணமானது அவருடைய இருதயத்தில் எழுதப்படுவதற்காக அநேக வழிமுறைகளையும் அநேக பலிமுறைகளையும் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் 2ஆம் உடன்படிக்கையின்படி வரும் பொழுது அந்த பலிமுறைகளை எல்லாம் மாற்றி அது கிறிஸ்துவுடைய பலியாக மாற்றப்பட்டு அவரே ஆட்டுக்குட்டியானவராக இருந்து அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக இந்த நியாயப்பிரமாணங்கள் அவருடைய இருதயங்களிலே எழுதப்படும் 2ஆம் உடன்படிக்கை. ஆக இந்த 2ஆம் உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சாட்சி என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அதாவது அந்த இருதயத்துல அந்த பிரமாணங்களை எழுதுவதற்கு முன்பாக பாவங்களையும் அவர் அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை. அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். அதை மன்னித்து அதை திரும்பவும் நினைக்காதபடிக்கு, திரும்பவும் அதை அங்க கொண்டு வராதபடிக்கு அந்த இருதயத்திலிருந்து முற்றிலுமாக எடுத்து போடுவது. அந்த இருதயத்திலிருந்து அந்த பாவத்தை முற்றிலுமாக அவர் எடுத்து போடுகிறார். அது எடுத்து போடுகிறார் என்றால் அந்த இடத்துல இருந்து அதை நீக்கப்படுவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் அந்த மனுஷனுடைய ரத்தத்தோடு கலந்த ஒரு இயல்பு. அந்த பாவமானது பரம்பரையாக தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது பிறப்பிலேயே வந்து கொண்டிருக்கு. இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த சுவாப நிலையை, சுவாப குணத்தை மாற்றுவது என்பது முடியாத காரியம். அது முடியாது என்பதை தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிறுங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ அப்படின்னு. அப்படியானால் அந்த குணமானது மனுஷனுடைய பாவத்தன்மையானது மனுஷனுடைய இருதயத்துல பரம்பரையாக
ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் அது வந்து கொண்டுதான் இருக்கு. ஆக பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுகளும் நமக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கு. பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட மரணமும் நமக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கு. ஆக என்ன பார்க்கிறோம், பவுல் சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார், முதலாம் உடன்படிக்கையிலே ஒரு பிழை இல்லாதிருந்தால் இரண்டாம் உடன்படிக்கையே அவசியம் இல்லையே அப்படின்னு இவரையில் சொல்லுவார். முதலாம் உடன்படிக்கையில என்ன பிழை இருந்தது? முதலாம் உடன்படிக்கையில இருந்த பிழை, அந்த ஜனங்கள் சொன்ன காரியம் தேவன் சொன்ன பிரகாரமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும், நாங்கள் அவரோட கூட இருப்போம், அவர் நிச்சயமாகவே எங்களுக்கு பலன் கொடுப்பார் அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு வரல. அவர்கள் தங்களுடைய சுய பலத்தை நம்பி நாங்கள் இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்ற ஒரு வாக்கை அவர்கள் கொடுத்தார். இந்த உடன்படிக்கையிலே ஒரு பிழை இருந்தது. அந்த பிழை நீக்குவதற்காக இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவருடைய இருதயத்திலே அந்த நியாயப்பிரமாணங்களை எழுதி என்று சொல்லுங்க. அப்படியானால் இரண்டாவது உடன்படிக்கையிலே, புதிய உடன்படிக்கையிலே, கிறிஸ்துவுடைய நாட்களில் வரக்கூடிய புதிய உடன்படிக்கையிலே, அல்லது கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே வரக்கூடிய அந்த உடன்படிக்கையிலே அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், அந்த இருதயத்திலே அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுகிறது. ஆக உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த நியாயப்பிரமாணம் ஜனங்களுடைய இருதயத்துக்குள் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது வரல. ஏன் வரலன்னு சொன்னாக்கா, அவர்கள் சொந்த பலத்தினாலே அதை தேடினபடினாலே அது வரல. இப்போது அவர்கள் விசுவாசத்தினாலே தேடுகிறபடியாலே, விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் வந்து அவருடைய இருதயங்களிலே வேலை செய்கிறது. இப்போது இந்த மாற்றத்தை அவர் எப்படி செய்கிறார்? மனுஷனுடைய குணத்திலே காணப்படுகிற அந்த பரம்பரை குணங்கள், பாவ குணங்கள், பெற்றோர்களிடத்திலிருந்து காணப்படுகிற அந்த பரம்பரை குணங்கள், அல்லது ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து காலத்திலிருந்து காணப்படுகிற அந்த பரம்பரை குணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குணத்தை அவர் அப்படியே எடுத்து போடுகிறார். எப்படி எடுத்து போடுகிறார்? சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் போட்டுட்டேன் அப்படின்னு. அது ரத்தாம்பர சிவப்பு போன்று இருந்துச்சு, அதை நான் பஞ்ச போன்று வெண்மை ஆக்கிட்டேன் அப்படின்னு. பாவங்கள் நீக்கப்பட்டாயிடுச்சு அப்படின்னு. அதுதான் உண்மையான பாவ அறிக்கை, பாவ அக்கிரமங்களை மன்னிக்கிற மன்னிப்பு. இந்த காரியத்தை போப்பாண்டவரும் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. ஆகையினாலே நமக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த மாற்றத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏற்படுத்தி, அவருடைய இருதயங்களிலே ஏற்படுத்தி. ஆக இந்த மாற்றங்கள் மாற்றப்பட்ட போது அது ஒரு பெரிய பரலோகத்தின் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பலத்தினாலே தான் இந்த மாற்றம் வந்து ஏற்படுது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? சுவிசேஷம் என்றால் என்ன என்ற ஒரு அர்த்தத்தை நாம் படிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? ரட்சிக்கப்படும்படிக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். ரட்சிக்கப்படும்படிக்கு அது தேவ பலனாய் இருக்குது. ரட்சிப்புன்றது நம்முடைய முயற்சிகளாலோ நம்முடைய நீதியினால வர்றது கிடையாது. அந்த தேவ பலம் நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அந்த ரட்சிப்பு நமக்கு சாத்தியமாகாது. ஆக அந்த தேவ பலமானது நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. ஆக சுவிசேஷம் என்றால் என்ன அர்த்தம், என்ன ஒரு முக்கியமான பொருள்? பரிசுத்தாவியின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணங்கள் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படுகிறது தான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். அதுதான் ஒரு ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆக அந்த பாவங்களை அவர் மன்னித்த பிறகு, அதை பார்க்காமல் விட்டு விட்ட பிறகு, அந்த இடத்திலே அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அவருடைய நியாயப்பிரமாணங்களை இருதயத்தில் எழுதின பிறகு
அந்த இடமானது முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய நியாயப்பிரமாணத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கு. இப்பொழுது அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், பிதாவுடைய குணம் குமாரன் இடத்திலே, குமாரனுடைய குணம் அவருடைய பிள்ளைகளிடம். இப்படிதான் குணங்கள் மாறி வருகிறது. ஆக இதைதான் நமக்கு இன்றைக்குரிய பாடத்திலே நம்ம படிக்கிறோம். எப்படி பிதாவுடைய குணம் நமக்குள்ளே வருகிறது, எப்படி அந்த நியாயப்பிரமாணமானது நமக்குள்ளே வருகிறது, அது வருகிற வழியை தான் நாம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம். அந்த வழியிலே மிக முக்கியமான காரியம், இரண்டாம் உடன்படிக்கையின்படி நாம் விசுவாசத்தோட அவரிடத்திலே வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயங்களிலே அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதும்படி செய்யும். அப்பொழுது நாம் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றிகளிலே தரிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய முத்திரை நம்முடைய நெற்றிகளிலே போடப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை அவர் நமக்கு நம்முடைய விசுவாசத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தாவியினாலும் நமக்கு அதை கொடுக்கணும். ஆக கடைசி நாட்களில் இருக்கிற நாம இப்படிப்பட்ட ஒரு தேவ குணத்தோடு அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.